நீங்க தூர்வாரினீங்கன்னா தண்ணி எப்படி வரும் சொல்லுங்க? தண்ணி முழுக்க வந்தா தானே அவங்க தூர்வாரி பண்ணாதானே இந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியும். விவசாயமே செய்ய முடியல. எந்த இந்த நடுக்கடமடையா இருக்கட்டும், பெரிய எதுலையுமே விவசாயம் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தூர்வாரவும் செய்யல. தண்ணி கலக்கிற இடத்துலயாவது அதை ஸ்டாப் பண்ணீங்களா? என்எல்சியை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. ஒரே ஒரு கட்சி தான் என்எல்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். கூட்டு போடும் போராட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வஜ்ர வாகனத்தையே எதிர்த்து நின்று போராட்டம் பண்ணி அவ்வளோ பேர் அன்னைக்கு கைதானாங்க. எதுக்கு? விவசாய நிலங்களை கையெடுக்காதீங்க, ஏற்கனவே பயிர் பண்ணிட்டு இருக்கிற இடத்த போய் கையில் எடுத்தாங்க. அதனால அவ்வளோ பெரிய போராட்டத்தையும் பண்ணி எதுக்காக? என்எல்சி கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சமாவது ஒரு பிரேக் போடுவாங்கன்னு தான். அதனாலதான் கொஞ்சம் சில இடத்துல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குது. அதே போல இந்த பரவனாறு ஏரியில இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னமோ மழை தண்ணியோட கலந்து வந்ததுனால கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்குது. ஆனாலும் அதை மறைக்க முடியல. கீழே நான் பாக்குற இடத்துல அந்த நாணல் பயிர் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே கருப்பா இருக்கு. இந்த தண்ணில என்ன பண்ணுவீங்க? ஆடு மாடு குடிக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, நம்மளாலையும் குடிநீரா குடிக்க முடியாது. எதுக்குமே பிரயோஜனப்படாம ஒரு ஏரியை பாழாக்குறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? இதுவே இதெல்லாம் இந்த ஏரியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு நீர்வளத்துறைக்கு அதுக்காகவே ஒரு பட்ஜெட் போடணும், அமைச்சர்கள் போடணும். விவசாய அமைச்சர் ஒருத்தர் 10 3 பேர் போடுங்கன்னு சொல்றோம். எதுக்கு? இந்த நீர்வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றோம். ஆனா இருக்கிற அமைச்சர்களும் அதை நீரை பத்தி கவலையே படுறதில்ல. இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, அதாவது டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை, விவசாயிகளோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை இன்னைக்கு நாங்க திருப்பி பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும் எங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்க இங்க இந்த ஏரியை பார்வையிட்டு இருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக இதை செய்யலைன்னா பாவம், இதுக்கு மேல விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. ஒண்ணு தூர்வாருங்க, பாதுகாக்கப்பட்ட ஏதாவது இதை டெல்டா மாவட்டமாக கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஒன்றும் புதுசு கிடையாது. இப்பதானே கடந்த வாரம் ஸ்ரீமுஷ்ணத்தை நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இதுவும் குறிஞ்சிப்பாடி அதுலதான் வருது. இதுவும் டெல்டா தான், இது கடைமடை இதுல வருது. அப்ப கண்டிப்பாக நீங்க அறிவிச்சீங்கன்னா இந்த இடத்த பாதுகாக்கப்படும். விவசாயிகளுடைய குறைய கண்டிப்பாக நீங்க தீர்க்க வேண்டும் என்று நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.